ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஹோசூர்ல இருந்து தமிழ்நாடு கேரளா பார்டர்ல இருக்கிற ஆனேக்கல் வரைக்கும் இன்னைக்கு டிராவல் பண்ண போறோம். ஸோ இங்க வந்து உங்களுக்கு தமிழ்நாடு பஸ்ஸஸும் இருக்கும், கர்நாடகா பஸ்ஸஸும் இருக்கும். கேரளான்னு வருது பாருங்க, கேஎஸ்ஆர்டிசி ரெண்டுமே கேஎஸ்ஆர்டிசி இல்லை, அதனால அப்பப்போ கன்ஃபியூஷன் ஆயிடும். ஸோ கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸும் நிறைய இருக்கும், பிரைவேட் பஸ்ஸஸும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க ஹோசூர்ல இருந்து ஆனேக்கல் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். வீடியோல சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணிருக்கேன், பிடிச்சிருந்தா பர்ச்சேஸ் பண்ணுங்க. காலங்காத்தால 10:45 நாம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. ஸோ இங்கதான் நிற்கும் ஆனேக்கல் பஸ்ஸஸ், சைட்ல வந்துட்டு அப்படியே போயிடுவாங்க. இன்னைக்குன்னு பார்த்து கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸையும் காணோம், பிரைவேட் பஸ்ஸஸையும் காணோம், தமிழ்நாடு பஸ்ஸஸையும் காணோம். வெயிட் பண்ணுவாங்க. எவ்ரி 20 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்கும் ஆனேக்கலுக்கு. இதெல்லாம் தாழ்தள பேருந்து, ஹோசூர் மாநகராட்சி ஆயிடுச்சுல, அதனால இங்கிருந்து அத்திபலே வந்து எகெயின் தமிழ்நாடு கர்நாடகா பார்டர் தான். மெயின் ரோடு அது, எலக்ட்ரானிக் சிட்டி போற வழியில நிறைய பஸ் கனெக்டிவிட்டி இருக்கும். அத்திபலைக்கு ஆனேக்கலுக்கும் இருக்கும். மேபி நாம் இன்னும் ஒரு 5-10 மினிட்ஸ் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கிளம்புற இடங்க. ஸோ அங்க நிக்குது பாருங்க தேன்கனி கோட்டை பஸ்ஸஸ், அங்கதான் ஆனேக்கல் பஸ்ஸஸும் நிற்கும். வெயிட் பண்ணுவோம் மக்களே. மக்களே, சென்னைக்கு எவ்வளவு எஸ்சிடிசி பஸ்ஸஸ் கிளம்புது பாருங்க. ஏசி பஸ் ஒன்று கிளம்புது, நான் ஏசி எஸ்சிடிசி பஸ் ஒன்று கிளம்புது, இங்க ஒரு சென்னை எஸ்சிடிசி பஸ் கிளம்புது. காலங்காத்தால டே ஃபுல்லாவே வந்து சென்னைக்கு நல்ல கனெக்டிவிட்டிங்க ஹோசூர்ல இருந்து. இது திருப்பத்தூர் பஸ். ஸோ அந்த அஞ்சட்டி துர்க்கம் பஸ் நிக்குது பாருங்க, அங்கதான் வந்து ஆனேக்கல் பஸ் நிக்கணும். வெயிட் பண்ணுவோம். கன்னடத்திலேயே எழுதியிருக்காங்க பாருங்க, பார்டர் டவுன்ல, அதனால 2 லாங்குவேஜ்லயுமே எழுதியிருப்பாங்க. இங்க நிறைய மக்கள் கன்னடமும் பேசுவாங்க. கன்னடம், தெலுங்கு, தமிழ் எல்லாம் பேசுற மக்கள் வாழ்ற ஊர் ஹோசூர். மக்களே, ஆனேக்கல் போற கேஎஸ்ஆர்டிசி பஸ் வந்துருச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேஎஸ்ஆர்டிசி சாரிகே பஸ் போர்ட் பண்ணியாச்சுங்க ஹோசூர்ல இருந்து ஆனேக்கலுக்கு. ஸோ ஹோசூர்ல இருந்து ஆனேக்கல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 hour ஆகும் மக்களே. கிட்டத்தட்ட ஒரு 18 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம தனி ரோட்ல போயிட்டு கொஞ்சம் தூரத்துல வந்து ரைட் சைட்ல கட் ஆகும் டுவர்ட்ஸ் ஆனேக்கல். நம்ம தனி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா எந்த சைட்ல இருந்து ரைட் சைடு கட் பண்ணாலும் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர்லயே வந்து நம்ம 7 கிலோமீட்டரே அதிகங்க, ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லயே வந்து கர்நாடகா பார்டர் ரீச் ஆயிடுவோம். அவ்வளவு பக்கம் நம்ம பெங்களூரும் ஹோசூரும் ஹோசூர்ல இருந்து எட்டி குதிச்சா பெங்களூர்ல இருந்து எட்டி குதிச்சா ஹோசூர் மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு பக்கத்துல. சோ அதனாலயே நிறைய பஸ்ஸஸ் வந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அத்திபலே இருக்கும். இங்க மெயின் சில்க் போர்டு போற வழியில பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சிட்டி போற வழியில நம்ம ஹோசூர்ல இருந்து கர்நாடகாக்குள்ள என்ட்ரு ஆனே வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர்லயே அத்திபலே வந்துடும். பார்டர் கிராஸ் பண்ணோன்னே அத்திபலே தான், தமிழ்ல அத்திப்பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பார்டர் டவுன்ஸ் வந்து நமக்கு ரொம்ப பக்கம் ஹோசூர்ல இருந்து. ஓகேவா? ஸோ நம்ம ஆனேக்கல் பாத்தீங்கன்னா பெங்களூர் நகரத்தோட தெற்கு சைடு இருக்கிற ஒரு புறநகர் பகுதி அப்படின்னு சொல்லலாம். நிறைய வந்து உங்களுக்கு நம்ம ஹோசூர் மாதிரியே வந்து கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் ஆகட்டும், அக்ரிகல்ச்சரு, இண்டஸ்ட்ரீஸ், அது போக பாத்தீங்கன்னா மாநகரம், நம்ம மெட்ரோ சிட்டியோட ஒரு புறநகர் பகுதினா கேட்க வேணும். ஸோ நிறைய ஒர்க் பண்ற மக்கள், எலக்ட்ரானிக் சிட்டியில ஒர்க் பண்ற மக்கள் எல்லாம் வந்து ஆனேக்கல் சுத்தியுமே வந்து செட்டில் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சூப்பரான ஒரு சபர்பன் ரீஜனா உருவாயிட்டு வருது ஆனேக்கல். ஸோ நாம இப்போ ரொம்ப நாளா வந்து ஆனேக்கல் உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஹோசூர்ல இருந்துட்டு என்னப்பா இன்னும் வந்து நம்ம ஆனேக்கல் கூட கவர் பண்ணாம இருக்கோன்னு. சரி, ஓகே, நம்ம ஹோசூர்ல இருந்து இப்போ ஷிஃப்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதனால சரி, ஓகே, ஹோசூர் சுத்தி இருக்கிற ஏரியாலாம் வந்து நம்ம கவர் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆனேக்கல் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நான் ஆனேக்கல் டவுன் ஃபுல்லா வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிப்பேன். அங்க வந்து என்னென்ன மாதிரி ஹேங் அவுட் ஸ்பாட்ஸ் இருக்கு, ஒரு நகரம், வில்லேஜ், மெட்ரோ சிட்டி எல்லாம் கலந்த கலவைங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கா இருக்கும். ஸோ ஆனேக்கல் வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு சபர்பன் ரீஜன் பெங்களூருக்கு சதர்ன் சைடு. ஸோ ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். அதனால ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க.
ஹோசூரே வந்து அப்படிதான் இருக்கும். ஹோசூரே கார்ப்பரேஷன் ஆயிருச்சு. பட் இன்னுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோசூர்ல இருந்து வெளியே போனாவே போதும். இண்டஸ்ட்ரீஸும் இருக்கும், அதே மாதிரி ஃபார்மிங்கும் நடந்துட்டு இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க வேணாலும் பாருங்களா. ஸோ இப்போ நாம வந்து ஹோசூர்ல இருந்து தளி ரோடுக்கு திரும்பியாச்சுங்க. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சிக்னல் அப்படின்னு சொல்லலாம். ராமநாயக்கன் லேக் சிக்னல். இங்க சைட்ல வந்து ஒரு ஆர்ச் இருக்கு பாருங்க, அதுதான் வந்து ராமநாயக்கன் லேக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும் ரெண்டு பக்கத்துல பக்கத்துல இருக்கும். நிறைய கணேஷ் ஹப்பான்னு சொல்லுவாங்க, நம்ம கணேஷ் சதுர்த்தி ஃபெஸ்டிவல் எல்லாம் இருக்குல்ல. ஸோ அப்போ இந்த லேக்ல தான் கொண்டு வந்து விநாயகர் சிலைகளை எல்லாம் கரைப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். இங்க நிறைய ஸ்கூல்ஸ் எல்லாம் வேற இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, சப் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் இங்க இருந்துச்சு. இப்போ வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து ராய்கோட்டை ஹை ரோடுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க, புது ஹாஸ்பிட்டல். இன்னும் சப் கலெக்டர் ஆஃபீஸ் எல்லாம் வந்து இந்த சிக்னல் பக்கத்துல தான் இருக்கு. ஸோ அங்கிருந்து இப்போ நாம தளி ரோட்ல திரும்பியாச்சுங்க. தளி விளாகும் பண்ணியிருக்கேன், தளி விளாக் பண்ணியிருக்கேன், மாலூர் விளாக் பண்ணியிருக்கேன். அதுவும் பார்க்காம இருந்தா பாருங்க. அதுவும் வந்து தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல இருக்கிற ஒரு சூப்பர்பான ஒரு டவுனு. மாரிகாபா டெம்பிள் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வந்தோம். இங்க வந்து கரகா ஃபெஸ்டிவல் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க. ஆனைக்கல் கரகா ஃபேமஸ், மாலூர் கரகா ஃபேமஸ். மாலூர்ல வந்து மாரிகாம்பா டெம்பிள் இருக்கு, அதுவும் கவர் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க. ஆனைக்கல்லையும் ஒரு அம்மன் கோவில் இருக்கு. ஸோ அந்த அம்மனுக்கு வந்து கரகம் ஃபெஸ்டிவல் வருஷம் வருஷம் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ். பெங்களூர்ல கரகம் ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்ல ஆடி மாசம் ஆனா அம்மனுக்கு தீமிதி திருவிழா அதெல்லாம் நடக்குது இல்ல, அது மாதிரி இங்க வந்து கரகம் ஃபெஸ்டிவல் தான் வந்து ரொம்ப ஃபேமஸா நடக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப பக்கத்துல பக்கத்துல இருக்கிறதுனால இங்க எல்லா மக்களுமே வந்து பெங்களூருக்குள்ளேயும் சரி ஹோசூர்லயும் சரி தமிழ், கன்னடம், தெலுங்கு எல்லா மொழிகளும் பேசுவாங்க. இப்ப வடக்கு மக்கள் வேற நிறைய வந்துட்டாங்களா, அதனால ஹிந்தியும் வந்து பரவலா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால ஒரு ப்ராப்பர் காஸ்மோபாலிட்டன் சிட்டியா உருவாகிட்டு வருதுன்னே வச்சுக்கோங்களேன். ஹோசூர் பெங்களூர் மாதிரியே இன்னும் கொஞ்ச நாள்ல ஹோசூருக்கும் பெங்களூருக்கும் ஒரு பார்டரே இல்லாத மாதிரி ஆயிடும். அந்த அளவுக்கு வந்து கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் ஃபுல்லாவே வந்து இண்டஸ்ட்ரீஸ், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்னு ஃபுல்லா டெவலப் ஆயிருச்சுங்க. இது வந்து ஹோசூர்ல இருந்து பெங்களூருக்குள்ள போற ரயில்வே லைன் இப்ப டபுளிங் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இது வந்து ரொம்ப நிறைய எக்ஸ்பிரஸ் போற பிஸியான ரூட் கிடையாது. அதனால இன்னும் வந்து ஓவர் பிரிட்ஜ் எல்லாம் கட்டாம இருக்காங்க. பட் ஆனா டபுளிங் ஒர்க் நடந்துருச்சு. இப்ப வந்து நிறைய டிராபிக்கும் ஆயிடுச்சு. தளியில நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வருது. டிவிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், சப் காம்போனன்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிற இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால கண்டிப்பா வந்து கொஞ்ச நாள்ல பிரிட்ஜ் கட்டியே ஆகணும், இந்த ரயில்வே ஓவர் பிரிட்ஜ். ஸோ மக்களை இப்ப நாம ஹோசூர்ல இருந்து டுவர்ட்ஸ் ஆனைக்கல் போற ரூட்ல கட்டாக போறோம். ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் போறதுக்கு கர்நாடகா சாரகே பஸ்ல 21 ரூபாங்க டிக்கெட் பிரைஸ். ஸோ இங்க நிறைய மக்கள் டிராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த போற வழியில கொஞ்சம் காலேஜஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ ஹோசூர்ல இருந்தும் சரி பெங்களூர்ல இருந்தும் சரி அந்த காலேஜுக்கு மக்கள் வருவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க போவாங்க. அதனால இந்த பஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஹோசூர் சைட்ல இருந்து காலேஜ் போற மக்களுக்காகட்டும், ஆனைக்கல் சைட்ல இருந்து ஹோசூருக்கு ஒர்க் பண்ற வரவங்களும் சரி, ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் சைடு இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஒர்க் பண்ண போறவங்களுக்கும் சரி, இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எவ்ரி 20 மினிட்ஸ் வந்து ஒரு கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஆனைக்கல் போயிட்டு இருக்கும். நான் சொன்னேன்ல, கொஞ்சம் அவுட்டர் போயிட்டாவே போதும், இந்த மாதிரி தோட்டங்களும் இருக்கும், பக்கத்துல ரெசிடென்ஷியல் ஏரியாஸா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் டிவிஎஸ் மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும். அதனால ஒரு ஹோசூர் வந்து எல்லாம் கலந்த கலவை. இப்பதானே வந்து இந்த கிராம பகுதிகள் எல்லாம் வந்து நகரமயம் ஆயிட்டு இருக்கு. ஹோசூர் சுத்தி கார்பரேஷன் எல்லைகள் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்கு. எல்லா மூலைகள்லயுமே நாலா பக்கமும் வந்து ஹோசூர் நகரம் வந்து விரிவடைஞ்சிட்டு இருக்குங்க. அதனால வந்து ரோட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி புதுசா லே பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, இது கூட வந்து குட்டி ரோடா தான் இருந்துச்சு, இப்ப வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டிட்டு இருக்காங்க. சைட்ல இருக்கிற கடைகளை எல்லாம் இடிச்சிட்டு கொஞ்சம் வீடுகள் எல்லாம் கூட அடிபட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ரோடெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜங்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இங்கிருந்து வந்து கிளமங்கலம், தேன்கனிக்கோட்டை எல்லாம் போறதுக்கு ஒரு ரோடு திரும்பும். அதுக்கப்புறம் தளி போறதுக்கு ஒரு ரோடு திரும்பும். தளி ரோட்ல கட் பண்ணி நம்ம உள்ள போயிட்டு கொஞ்ச தூரத்திலேயே வந்து ஆனைக்கல் போறதுக்கான ரைட்ல கட் பண்ணி நமக்கு ஆனைக்கல் வழியா பெங்களூர் போற அந்த ஹைவேக்குள்ள ரீச் ஆயிடுவோம். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஊருங்க நம்ம ஹோசூர், ஆனைக்கல், மாலூர், பாகலூர். இதெல்லாமே வந்து நல்லா இன்டர் கனெக்டட் எப்படின்னா ஒரு ஸ்டேட்டும் இன்னொரு ஸ்டேட்டும் கலந்த கலவையா இருக்கும்.
ஃபுல் இண்டஸ்ட்ரியல் காரிடார் தான் இது. வந்து பாத்தீங்கன்னா வடக்கு மக்கள் இந்த பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வச்சு விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து விநாயகர் சிலை பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கூட நடந்துட்டு இருக்கும். விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வந்து பயங்கர விமரிசையா கொண்டாடுவாங்க. ஸோ அதனால இங்கேயே வந்து வடக்கு மக்கள் வந்து விநாயகர் சிலை பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல செய்யற ஒரு கடையே போட்டுட்டாங்க பாருங்க. அவங்க இங்கேயே தங்கி இதே பிசினஸா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம ஹோசூர் சுத்தி டிராவல் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பூந்தோட்டங்கள் இருக்கும். ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போகும்போது சைட்ல பார்த்தா லைட் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. பனிக்காலத்துல லைட் இருந்தாதான் வந்து அந்த பூ வந்து பிரைட்டா மலருமா, அது ஏதோ சொல்லுவாங்க. ஃபுல்லா வந்து லைட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது என்னடா தோட்டம் ஃபுல்லா லைட்டா போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் லோக்கல்ல பேசணும்னே தெரிஞ்சு பூக்கள் வந்து மலர்றதுக்கு அந்த லைட் வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை வடக்கு மக்கள் வந்து இந்த டென்ட் போட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல சிலைகள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க மக்களே. ஸோ அதே மாதிரி நம்ம ஹோசூர்ல இருந்து அத்திமலை போற வழியில நிறைய ஃபயர் ஒர்க்ஸ் கம்பெனிஸ் இருக்கும், பட்டாசு கம்பெனிஸ். சில சமயம் வந்து பெங்களூர்ல பேன் பண்ணாங்கன்னா ஹோசூர்குள்ள வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபுல் கூட்டமா இருக்கும். தீபாவளி சமயத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கர்நாடகா வண்டிகளா இருக்கும் பட்டாசு வாங்குறதுக்கு. நம்ம ஊர் சிவகாசியில இருந்து தானே வருது. ஸோ அதனால ரொம்ப டிமாண்டா இருக்கும். இப்போ வந்து கர்னூருங்கிற ஒரு ஊரு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இங்கதான் வந்து கிராண்ட் சினிமாஸ் இருக்கு. ஹோசூர் கார்பரேஷனோட ஃபர்ஸ்ட் மல்டிபிளெக்ஸ் தியேட்டர் இங்கதான் வந்துச்சு. என்னடா இவ்வளவு ஹோட்டல் இருக்கேன்னு பாக்காதீங்க. நாம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் தான் வந்திருப்போம் ஹோசூர்ல இருந்து. பட் பச்சை பசேல் இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப அவுட்டர்ல வர மாதிரி தெரியும். பட் ஹோசூர் ஃபுல்லாவே இப்படிதான் இருக்கும். மெயின் சென்டர் ஆஃப் த டவுன் மட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லா மார்க்கெட் ஏரியாஸ் மாதிரி இருக்கும். கொஞ்சம் அவுட்டர் வந்துட்டாவே போதும். ஒரு 3-4 கிலோமீட்டர்ஸ் அவுட்டர் வந்துட்டாலே இந்த மாதிரி சடனா வந்து தோப்புகளா இருக்கும், காடுகளா இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா, கம்பெனிஸ் வரும், மறுபடியும் வந்து தோப்புகளா இருக்கும். அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஊரு நல்லா பசுமையா அழகா இருக்கும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் சூப்பரா இருக்கும். நிறைய ட்ரக்ஸ் எல்லாம் போகுதுன்னு பாக்குறீங்களா? ஏன்னா இங்க அவ்வளவு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குங்க. நம்ம ஹோசூரும் சரி, தளி போற சைடும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ், ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் போற சைடும் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ். ஆனைக்கல்ல இருந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் போற வழி ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் சிட்டி இருக்கு, ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்கு. அதனால நிறைய சுத்தி சுத்தி இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் தான். அதனால எல்லா ஹைவேஸுமே வந்து பிஸியா ட்ரக்ஸ் போற ஏரியாஸா தான் இருக்கும். அதனாலதான் வந்து ரோட்ஸ் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் பஸ்ஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த மாதிரி நிறைய பஸ்ஸஸ் பார்க்கலாம். ஏன்னா ரொட்டேட்டிங் ஷிஃப்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி வந்து மேனுஃபேக்சரிங் பிசினஸ் தானே. அதனால வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து ஒரு லாஜிஸ்டிக் ஹப் கூட, அதானியோட லாஜிஸ்டிக் ஹப்பா என்னன்னு கரெக்டா தெரியல. பட் ஆனா ஒரு லாஜிஸ்டிக் ஹப் வேற வந்துட்டு இருக்கு. நம்ம ட்ரெயின்ல போனாவும் வந்து நம்ம கரெக்டா தமிழ்நாடுல இருந்து கர்நாடகா பார்டருக்குள்ள என்ட்ரு ஆனோடனேவே வந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ் ஹப் இருக்கும். அந்த ஹப் வந்து ஆனைக்கல் பக்கத்துல தான் உருவாயிட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்பிங் ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மக்களே செம்ம சூப்பரா இருக்க போகுது. ஆனைக்கல் போற வரைக்குமே வந்து ரூட்டு சூப்பரா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ஓகேவா?
ஃப்ரெண்ட்ஸ், நாம தமிழ்நாடுக்குள்ள இருந்து கர்நாடகா எல்லைக்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. ஒரே ஒரு டேர்னிங் தான் மக்களே. ஒரு பஸ் ஸ்டாப் தமிழ்நாடு, உள்ளுக்குள்ள வந்தோடனே இன்னொரு பஸ் ஸ்டாப் இருக்கும், அது கர்நாடகா. அவ்வளவுதான் வந்து இங்க பார்டர் ஏரியா. அவ்வளோ பக்கத்துல பக்கத்துல இருக்கும். ஹோசூரும் பெங்களூரோட அவுட்ஸ்கர்ட்ஸும், பெங்களூரோட சதர்ன் ரீஜன், ஓகேவா, நல்ல தெற்கு பகுதியில் இருக்கிற ஒரு டவுன் தான் வந்து ஆனேக்கல். சுத்தியும் பாத்தீங்கன்னா யூஸ்வலா வந்து நம்ம சென்னையில இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து அவுட்டர் ஏரியால வந்து லேண்ட் எல்லாம் வாங்கி போடுவாங்கல்ல, அந்த ஃபார்ம் ஹவுஸ் எல்லாம் கட்டுறதுக்கு. அந்த மாதிரி பெங்களூர் மக்களுக்கு ஆனேக்கல் தாங்க ரொம்ப அவுட்டர் ரீஜனு. அதே மாதிரி மாலூர் ரீஜன்லயும் வந்து நிறைய பிளாட்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருப்பாங்க ஃபார்ம் லேண்ட் எல்லாம் கட்டுறதுக்கு. ஆனேக்கல் சுத்தியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்ம் லேண்ட் தோட்டங்கள் எல்லாம் இருக்கும். இங்க வந்து நிறைய எலிஃபென்ட் கிராசிங் ஏரியாஸ் எல்லாம் கூட இருக்குங்க. நல்லா வந்து வனப்பகுதிகள் தான் சுத்தியுமே, ஓகேவா. பெங்களூர் ஹோசூர்ல டெவலப் ஆகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே வந்து வனப்பகுதிகளா இருந்தது தாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நார்த் காவேரி வைல்ட் லைஃப் சாங்சுரிக்கு சேர்ந்த காடுகள், காட்டு பகுதிகள் தான். அதுக்கப்புறம் ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இந்த ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃபிளிக்ட் வந்து நிறைய நடக்கும். இந்த காட்டெருமைங்க, அதுக்கப்புறம் நிறைய எலிஃபென்ட்ஸ் தான், நிறைய யானைகள் தான் வந்து தோட்டங்கள்ல எல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கும். இப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வந்துட்டதுனால இன்னுமே வந்து அந்த கான்ஃபிளிக்ட்ஸ் அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம நியூஸ்ல நிறைய பார்ப்பீங்க. ஆனைக்கல் சைட்ல இருந்து யானைகள் தளியோட காட்டு பகுதிகளுக்குள்ள வந்துருச்சு, விவசாய நிலையங்களை எல்லாம் வந்து சேதப்படுத்துது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் கூட இந்த பக்கம் நடக்கும். ஃபுல்லா வந்து கிராமங்களா இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகரங்கள் வர ஆரம்பிச்சிடும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு கலவையான ஒரு ஊருங்க. நல்லா இருக்கும். உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸும் வந்து சூப்பரா இருக்கும். ஹோசூரு, ஆனேக்கல், பெங்களூரு, மாலூரு எல்லாமே வந்து சேம் ஜியாகிரபிக்கல் ரீஜன் தான் ஷேர் பண்ணுது. பார்டர் பிரிச்சுட்டாலும் நம்ம கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் வந்து அப்படியே சேமா இருக்கும். ஊர்ல எந்த வித்தியாசமும் கண்டுபிடிக்கவே முடியாது. என்ன பார்டர் கிராஸ் பண்ணணுன்னே வந்து உங்களுக்கு லாங்குவேஜ் டிஃபரன்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி எல்லாமே கல்ச்சரு, எல்லா கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸு, இங்கே நடக்கிற விவசாய உற்பத்திகள் எல்லாமே இங்கே வந்து நிறைய பூ உற்பத்தி, காய்கறி விவசாயம் இதெல்லாம் தான் வந்து நிறைய நடக்கும். ஆனேக்கல் சைடும் சரி, ஹோசூரோட சுற்றுப்புறங்கள்லயும் சரி, தளி ரீஜன், மாலூர் ரீஜன் எல்லாமே வந்து பூக்களுக்கும் இந்த மாதிரி செங்கல் சூளைகள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் கல்டிவேஷன் நிறைய பண்ணுவாங்க, காய்கறி கல்டிவேஷன் நிறைய பண்ணுவாங்க. தளி ரீஜன் எல்லாம் பாத்தீங்கன்னா லிட்டில் இங்கிலாந்துன்னே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ரீஜனை விட இன்னும் கொஞ்சம் எலிவேஷன்ல இருக்கும் தளி ரீஜன். அதனால ஒரு ஒரு பாதி ஹில் ஸ்டேஷன் அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ், ஃபெர்டைல் லேண்ட்ஸ்னு ரொம்ப பியூட்டிஃபுல்லான லேண்ட்ஸ்கேப்ஸா இருக்குங்க. ஸோ நீங்க இந்த சைடெல்லாம் வந்தீங்கன்னா, பெங்களூரு, ஹோசூர் சைடெல்லாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர் ரூட்ஸ்ல டிராவல் பண்ணி பாருங்க. உண்மையிலேயே வந்து உங்களுக்கு ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும். இன்னும் வந்து தேன்கனிக்கோட்டை, அஞ்சட்டி வழியா நீங்க ஒகேனக்கல் எல்லாம் டிராவல் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம அட்வென்ச்சரஸா இருக்கும். ஸோ மக்களே, நாம் இப்போ கர்நாடகாக்குள்ள வந்துட்டு டுவர்ட்ஸ் ஆனேக்கல் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மகாநகர் பாலிகை ஆரம்பிச்சிடும். நம்ம பெங்களூர் மெட்ரோவோட என்ன சொல்றது, மெட்ரோ சிட்டியோட ஏரியாஸ் ஆரம்பிச்சிடும். பிஎம்டிசி பஸ்ஸஸ் எல்லாம் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. இன்னும் கொஞ்ச தூரம் தான், ஓகேவா. ஒரு காலேஜ் வரும், காலேஜ் தாண்டினதுக்கு அப்புறம் வந்து ஆனேக்கல் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ மக்களே, ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க.
மக்களே நம்ம ஆனைக்கல்லோட அவுட்ஸ்கர்ட்ஸ்குள்ள வந்தாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல் ஆயிருச்சா ரோட்ஸ் எல்லாம். பாத்தீங்களா, ரெண்டு சைடுமே வந்து ஃபுல்லா வந்து மரங்கள் வச்சுட்டு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம பெங்களூர் மெட்ரோபாலிட்டன் ரீஜனுக்குள்ள வந்துட்டாவே வந்து இன்னுமே வந்து அந்த கார்டன் சிட்டியோட அழகு மாறாம அப்படியே வச்சிருக்காங்க. அதுவும் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல எல்லாம் இன்னும் சொல்லவே வேண்டாம். சுத்தியும் வந்து காடுகள் தான் இருக்கும். குளிர் சீசன்ல எல்லாம் வந்து அவ்வளவு சில்லுன்னு இருக்கும். ஹில் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும் இந்த ஏரியாலாம். நீங்க விண்டர்ல வந்து பார்க்கணும். நம்ம டிசம்பர் ஜனவரி மாசம் எல்லாம் வந்து பாருங்களா, மார்கழி மாசம் எல்லாம் சொரியான குளிரா இருக்கும். பெங்களூர் இஸ் பெங்களூரிங் அப்படின்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் எல்லாம் போடுறத பார்த்திருப்பீங்க. உண்மையிலேயே அப்படிதாங்க இருக்கும். ஹோசூரே வந்து அவ்வளவு சில்லுன்னு இருக்கும்னா, இன்னும் வந்து ஆனைக்கல் பெங்களூர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் எலிவேஷன்ல இருக்கும். ஒரு 100-200 மீட்டர்ஸ் வந்து ஹோசூரை விட ஹை ஆல்டிடியூட்ல இருக்கிற டவுன்ஸ் இதெல்லாம். அதனால இன்னுமே வந்து குளிர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆனைக்கல் எல்லாம் பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம பயோகான், டிசிஎஸ், ஜிகினி இண்டஸ்ட்ரியல் ஏரியா, அதுக்கப்புறம் அத்திபலை பக்கத்துல இருக்கிற இண்டஸ்ட்ரியல் ஏரியா, சந்தாபுரா, இதெல்லாமே வந்து ரொம்பவே ஆக்சசிபிள். ஓகேவா? அது போக பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள போறதுக்கும் நல்ல கனெக்டிவிட்டி ஹைவேஸ் இருக்கு. உங்களுக்கு நேரா சில்க் போர்டு வரைக்கும் போகும். ஆனைக்கல்ல இருந்து சில்க் போர்டு வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஹைவே தான். அதனால சிட்டிக்குள்ள போறதுக்கும் வந்து நல்ல கனெக்டிவிட்டி இருக்குங்க. ஸோ பெங்களூர்ல இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு அவுட்ஸ்கர்ட்ஸ்ல செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, ஆனைக்கல் எல்லாம் வந்து ஒரு சூப்பர்பான சபர்பன் ரீஜன் சொல்லலாம் பெங்களூருக்கு. ஸோ இன்னுமே வந்து மெட்ரோ கனெக்டிவிட்டி எல்லாம் எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனைக்கல் வரைக்கும் இந்த ரீஜன் எல்லாம் வந்து வேற லெவல்ல டெவலப் ஆயிடும். ஸோ நல்லா ஃபுல்லா ஒரு காம் அண்ட் லேட் பேக் ரெசிடென்ஷியல் ஏரியா, அதே சமயத்துல வந்து சுத்தியும் வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸும் நிறைய இருக்கும். அதனால வந்து ஒரு பெர்ஃபெக்ட் காம்பினேஷன் வச்சுக்கோங்களேன். நம்ம சிட்டிக்குள்ள இருக்கிற ஹரிபரியில இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா, அதே சமயத்துல நல்ல கனெக்டிவிட்டியும், சிட்டிக்கு கனெக்டிவிட்டியும் இருக்கிற மாதிரி ஒரு பிளேஸ்னா அது ஆனைக்கல்னு சொல்லுவேன். பெங்களூரோட சதர்ன் ரீஜன்ல. பெங்களூர் சுத்தியுமே வந்து இந்த மாதிரி நிறைய ரீஜன்ஸ் இருக்கு. தும்கூர் இருக்கு, நம்ம வெஸ்ட் சைட்ல, அதே மாதிரி ஈஸ்ட் சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம மாலூர், அதுக்கப்புறம் ஹோசூர். நிறைய கர்நாடகா மக்கள் வந்து ஹோசூர்லயே செட்டில் ஆகுறாங்க. அந்த அளவுக்கு வந்து பெங்களூர் சுத்தி இருக்கிற ஏரியாஸ் எல்லாமே வந்து நாலா மூலையிலயும் வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம ஹோசூரும் அப்படிதான், கிட்டத்தட்ட பேரிகை வரைக்கும், பாக்லூரு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைடு பத்திலப்பள்ளி, கிருஷ்ணகிரி, சூளகிரி வரைக்குமே வந்து ஃபுல்லா இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸா மாறிட்டு வருது. என்ன ஒரு அட்வான்டேஜ் வந்து நகரமயமாதல் ஆகுது, நிறைய தொழில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வருது. பட் ஆனா நம்ம ஃபார்மிங், விவசாயம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான விஷயம்தான். பட் என்ன செய்யறது, வளர்ச்சிங்கிற போது ஏதாவது ஒரு ஏரியால காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ மக்களே, நம்ம ஆனைக்கல் பிஎம்டிசி பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சுங்க. வாங்க இறங்குறதுக்கு ரெடியா. டைம் கரெக்டா 11:45 ஆகுதுங்க. நாம ஆனைக்கல் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. ஆனைக்கல்லும் வந்து பெங்களூர் சிட்டியோட ஒரு ரீஜன் தான். ஹோசூர்ல இருந்து கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணாவே வந்து நாம கர்நாடகாக்குள்ள என்டர் ஆயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் டிராவல் தான் ஆனைக்கல் ரீச் ஆயிடலாம். சூப்பர் இல்ல? ஃபுல்லா பிஎம்டிசி பஸ்ஸஸ், கேஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கும். இங்க இருந்து கனகபுரா, பெங்களூர்ல இருந்து நிறைய ரீஜன்ஸ்க்கு, சந்தாபுரா, அத்திபலே, இது எல்லாத்துக்குமே கனெக்டிவிட்டி இருக்கும். ஸோ மக்களே, நம்ம ஹோசூர்ல இருந்து ஆனைக்கல் வரைக்கும் வந்த இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பரா நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து கர்நாடகாக்குள்ள ஆனைக்கலுக்கு வரணும்னா இந்த பஸ் எவ்ரி 15-20 மினிட்ஸ்க்கு ஹோசூர்ல இருந்து ஒரு பஸ் இருக்கும். ஸோ நீங்க ஆனைக்கல் வரதுன்னா செம்மையா இந்த மாதிரி கேஎஸ்ஆர்டிசி பஸ்லயும் வரலாம், அல்லது டிஎன்எஸ்டிசி பஸ்ஸஸ்லயும் வரலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். until then take care and cheers from ஆனைக்கல் பஸ் ஸ்டாண்ட் மக்களே. see you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல Flipkart மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்காங்க. பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.